துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்துது? Fantastic ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஜெய்பீம் படம் அரசு அதிகாரத்திற்கும் சாதிய ஒடுக்குமுறைக்கும் எதிரான எளிய மக்களின் போராட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. நீதியரசர் சந்துரு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் வழக்காடி பாதிக்கப்பட்ட இருளின மக்களுக்காக நீதி பெற்றுக் கொடுத்த உண்மை கதைதான் ஜெய்பீம். இப்படி பல நிஜமான ஜெய்பீம் கதைகள் நாம் வாழ்கிற இதே சமூகத்தில் உலவிக் கொண்டிருக்கின்றன. அப்படி சமீபத்தில் ஒரு வழக்கறிஞரை பற்றி சம்சுதீன் ஈரா என்பவர் பதிவு செய்திருக்கிற FB போஸ்ட் எல்லோரையும் வியக்க வைத்திருக்கிறது. அந்த பதிவில் என்ன எழுதியிருக்குன்னா, சில வாரங்களுக்கு முன்பு ஒரு வழக்கு விஷயமாக தோழர் பாப்பா மோகன் அவர்களை சந்திக்க பவானி போயிருந்தேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆலோசனை பெற வந்த மக்களின் கூட்டத்தில் அலுவலகம் நிறைந்து வழிந்தது. என்னுடன் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருந்ததால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தோழர், ஒரு 10 நிமிஷத்துல இவங்களை அனுப்பிட்டு பேசுவோம் என்று அருகில் இருந்த நாற்காலியை காட்டினார் தோழர் மோகன். கூட்டமாக இருந்ததால் வெளியே காத்திருந்தேன். 1 மணி நேரம் கடந்தும் அழைப்பு வரவில்லை. வேலை பிஸியில மறந்துட்டாரோ என்று மீண்டும் உள்ளே போய் தலையை காட்டினேன். ஒரு 5 நிமிஷம் தோழர் என்று சைகையாலே சொன்னார். அப்போதுதான் கவனித்தேன், சில வெளிநாட்டு நபர்களுடன் ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாடு பெயர் மறந்துவிட்டது. நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருந்தார். விஷயம் இதுதான், அவர்கள் நாட்டில் உள்நாட்டு போர் நடக்கிறது. இந்தியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் தப்பி வந்து விட்டார்கள். விசா காலமும் முடிந்து விட்டது. காவல்துறை கைது செய்யலாம், நாட்டுக்கு திருப்பி அனுப்பினால் கொல்லப்படுவோம் என்ற அச்சத்தோடு தோழரை பார்த்து ஆலோசனை கேட்க வந்திருந்தார்கள். ஒன்றிய அரசின் சில உயர் அதிகாரிகளோடும் தோழர் து ராஜா, தோழர் யெச்சூரி போன்ற இடதுசாரி தலைவர்களிடமும் காங்கிரஸ் தலைவர்களிடமும் இது குறித்து பேசி அந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டிருப்பது அந்த உரையாடலில் புரிந்து கொள்ள முடிந்தது. தோழரின் பேச்சில் நம்பிக்கை பெற்ற அந்த இளைஞர்கள் நிம்மதியுடனும் நன்றி உணர்வோடும் விடைபெற்றனர். அடுத்தது என் முறை. எதிரே அமர்ந்தேன். வெளியே லேசாக மழை தூறிக்கொண்டு இருந்தாலும் உள்ளே நல்ல புழுக்கம் நிலவியது. அவ்வளவு கூட்டம். என் வழக்கு கட்டுகளை வாசித்து கேள்விகள் கேட்டுக்கொண்டும் குறிப்புகள் எடுத்துக்கொண்டும் இருந்தார். அப்போது ஒரு உதவியாளர் வந்து சில 500 ரூபாய் நோட்டுகளை அவர் கையில் கொடுத்தார். யார் கொடுத்தது என தோழர் கேட்க, அந்த ஆப்பிரிக்க இளைஞர்கள் கொடுத்தது என்று உதவியாளர் சொல்ல அவருக்கு வந்ததே கோபம். அவங்களே நாடு விட்டு நாடு வந்து உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம தான் எல்லா உதவியும் செய்யணும். அவங்க கிட்ட போய் பணம் வாங்கலாமா என்று தாளித்து எடுத்து விட்டார். நாங்கள் கேட்கவில்லை, அந்த இளைஞர்கள் என் கையில் திணித்து விட்டார்கள் என்று உதவியாளர் சொன்ன பதிலில் எல்லாம் அவர் சமாதானமாகவில்லை. தேடி போய் அந்த இளைஞர்களிடம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்ட செய்தி வந்த பின்னரே அமைதியானார். இதற்கிடையில் ஒரு மூதாட்டியும் ஒரு இளைஞனும் வந்திருந்தனர். அந்த பாட்டியின் மக்கள் யாரும் இப்போது இல்லை. அந்த இளைஞன் பாட்டியின் அண்ணன் மகன் போலும். இப்போது அந்த இளைஞன் தான் பாட்டியை பராமரிக்கிறான். பாட்டியின் சொத்தை அந்த இளைஞன் பெயருக்கு மாற்றி எழுத முடிவு செய்திருந்தார்கள் போலும். பாட்டிக்கும் அதில் சம்மதம்தான். இருந்தாலும் தோழரை பார்த்து பேசி ஆலோசனை பெற வேண்டும் என்று அந்த இளைஞனை அழைத்து வந்திருந்தார் பாட்டி. எனக்குன்னு யார் இருக்கா, உள்ளையா குட்டியா, கடைசி காலத்துல இவன் தான் என்னை பார்த்துக்கிறாங்க, அதான் சொத்தை இவன் பேர்ல எழுதிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, நீ என்னப்பா சொல்ற என்றார் மோகன். தோழர், எனக்கு இவங்க சொத்து மேலெல்லாம் ஆசை இல்லைங்க, ஆனா நாளை பின்ன யாராச்சும் இவங்க சொத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு தான் ஒரு முன்னெச்சரிக்கையா என்று இழுத்தான் அந்த இளைஞன். அவன் முகத்தை சில வினாடிகள் உற்று பார்த்த மோகன் தோழர், ரைட்டு, இப்போதைக்கு கிரயம் பண்ண வேண்டாம், தன்னோட காலத்துக்கு பிறகு சொத்து உங்களுக்கு வர மாதிரி ஒரு உயில் எழுதிடுவோம். என்ன நினைத்ததோ அந்த பாட்டி, எத்தனை குழப்பங்களில் உழன்று கொண்டிருந்ததோ, தோழரின் ஆலோசனையை கேட்டு உடைந்து அழுதது. அப்படியே ஆகட்டுங்க என்று அந்த இளைஞன் பாட்டியை அழைத்து கொண்டு வெளியே போகும்போது திரும்பி பார்த்து தோழரை கும்பிட்ட பாட்டியின் கலங்கிய கண்களில் அவ்வளவு நிம்மதி. அந்த முகத்தில் 1000 குழப்பங்கள் சட்டென தீர்ந்த தெளிவு. மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். தோழரும் ஆலோசனை சொல்லி அனுப்பி கொண்டே இருந்தார். நான் கிளம்பும் வரையில் எப்படியும் 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார். சாப்பிடக்கூட போகாமல் டீயும் வடையும் மட்டும் சாப்பிட்டு மக்களை பார்த்து கொண்டே இருந்தார். இதற்கிடையில் மொபைலுக்கு வந்த 50க்கும் மேற்பட்ட அழைப்புகளையும் எடுத்து பேசி அனைவருக்கும் பதில் சொன்னார். என் வேலை முடிந்து வெளியே வந்தேன்.
இன்னும் ஒரு 50 பேர் அவருக்காக காத்திருந்தனர். என்னோடு வந்திருந்த நண்பர் கேட்டார், சாப்பிட கூட போகாம இவ்வளவு பேரை பார்த்து பேசி அவங்க பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்றாரு, யார்கிட்டையும் கோபப்படல, முகத்தை காட்டல, பொறுமையா விளக்கம் சொல்றாரு. அதை விட முக்கியமா ஒருத்தட்ட கூட ஒத்த பைசா வாங்கல. இப்படி ஒரு அட்வொகேட்டை என் வாழ்க்கையிலே இப்பதான் பார்க்கிறேன். யாருங்க இவரு என்றார். இவர் தாங்க மக்கள் வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் என்றேன். ஜெய் பீம் பார்த்ததும் சட்டென நினைவுக்கு வந்தது தோழர் பாப்பா மோகன் அவர்கள்தான். மக்கள் வழக்கறிஞர்கள் நீடூழி வாழட்டும் இப்படி என்று அந்த போஸ்டில் எழுதியிருக்காரு. படிக்கும் போதே உள்ளரிக்க வைக்கும் இது போன்ற ரியல் லைஃப் ஸ்டோரிகளின் ஹீரோக்களான நீதிபதி சந்துரு, வழக்கறிஞர் மோகன் போன்றவர்களால் தான் இன்னமும் எளிய மக்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான நீதியை பெற முடியும் என்ற நம்பிக்கை பிறக்குது. இதே பாப்பா மோகன் அவர்கள்தான் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல எளிய மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைக்கு எதிராக நக்கீரனுடன் இணைந்து சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர் என்றது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.